அந்த பொண்ணுமே வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து வாய்ஸ் நோட்ஸ் அமைச்சிருக்காங்க. தினம் தினம் நைட் எனக்கு டார்ச்சராக இருக்குது, உடல் ரீதியாக எனக்கு டார்ச்சராக இருக்குன்றாங்க. ஸோ கணவனாக இருந்துக்கிட்டு இவர் எப்படி சார் மனைவியை வந்து உடல் ரீதியாக துன்புறுத்துறது? பாலியல் பிறழ்வுகளில் இது ஒரு நிறைய இருக்குது. அதாவது ஒருத்தர் வந்து டக்குன்னு பெண்கள் வர்றாங்கன்னு வச்சுங்க, டக்குன்னு அவர் வந்து பிறப்புறுப்பை காட்டுறது, பெண்கள் முன்னால் சுய இன்பம் பண்ணுறது, பப்ளிக்கில் வந்து ஏதாவது பண்ணுறது தவறாக, பாலியல் பிறழ்வுகள் நிறைய இருக்குது. அதில் வந்து இது ஒரு வெரைட்டி. மொசாக்கிஸ்டாக இருந்தாங்கன்னா அதில் என்ஜாய் பண்ணுவாங்க. விலங்கு போட்டு செக்ஸ் பண்ணலாம், ரொம்ப அடித்தாங்கன்னா அது வலிக்காது அவங்களுக்கு. ஆனால் ஒரு சேடிஸ்ட் வந்து ஒரு நார்மல் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா அது பிரச்சனையாக மாறி. இந்த மாதிரி ஆட்கள் வளர்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு 3 கேட்டகரி. இந்த டிராஃபிக் லைட் சொல்கிறோம் இல்லையா, ரெட், க்ரீன், எல்லோ. இது எல்லோ இவங்க கொஞ்சம் அப்சசிவாக இருப்பாங்க. இது எல்லாரும் இருக்கும்போது கொஞ்சம் சுய இன்பம் பண்ணுறது, ஆனால் ஒரு லிமிட்டோடு இருப்பாங்க. ரெட் கேட்டகரி வந்து 3 மாத குழந்தையிலிருந்து 80 வயது கிழவி வரைக்கும் இவங்களுக்கு எந்த விதமான பாகுபாடும் இல்லை. செக்ஷுவல் ப்ரிடேட்டர்ஸ்னு இவங்களுக்கு பேர். அரசாங்கமும் கல்வி நிறுவனங்களும் கனத்த மௌனம் காக்குறாங்க. பிரச்சனைகள் நடந்த பிறகு நீங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருப்பீங்க. அப்போ பிரச்சனை என்றைக்குமே தீராது. அதான் நடிகை குஷ்புவே சொல்லியிருந்தாங்க, என் தந்தை வந்து என்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. அப்பா அம்மாட்டையும் சொல்ல முடியல, அவங்க என்ன சொல்லுவாங்களோ என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு. இப்படி ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம நீங்கள் எதுவும் சொல்லலைன்னா ரொம்ப பாதிக்கப்படலாம், தற்கொலை பண்ணிக்கலாம். அந்த கேர்ளோட உடம்புல ஃபுல்லாக வந்து புண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான தண்டனை அப்போ அவருக்கு வந்து கிடைக்கும்? டவுரின்றது நிரூபிக்கிறது, மனைவி மேலே செக்ஸ் டார்ச்சர்ன்றது இந்திய சட்டங்களில் எடுக்கும் கிடையாது. இது சிங்கப்பூர்லாம் விதிமுறைகளுக்கு மீறினவங்க அங்கே யாரும் இல்லை. பிரசிடென்ட்டே வந்து கூட விடுவிக்க முடியாது. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆகாஷ் ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். இங்கே வந்து டாக்டர் காமராஜை மீட் பண்ண வந்திருக்கோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். தமிழ்மண் சார்பாக வார்ம் கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா ஏஷியா ஓஷியானா ஃபெடரேஷன் ஆஃப் செக்ஸாலஜியில் வந்து நீங்கள் வைஸ் பிரசிடென்ட் ஆயிருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப் சார். ஆக்சுவலாக இந்த ஏஷியா ஓஷியானா ஃபெடரேஷன் ஆஃப் செக்ஸாலஜினா என்னன்னு சொல்ல முடியுமா? இது வந்து உலக பாப்புலேஷனில் பாதி இந்த ஏஷியா ஓஷியானா ஏரியாவில் இருக்குது. இது வந்து ஃபைனான்ஷியலாக பிரித்தாங்கன்னா நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப், ஏஷியா ஓஷியானா, சவுத் ஆஃப்ரிக்கா, இப்படி தான் பிரிப்பாங்க. ஏஷியா ஓஷியானான்றது ஒரு ரீஜியன். இந்தியா, சைனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்த மியான்மர் இதெல்லாம் இருக்கும். இந்த பக்கம் ஓஷியானான்றது வந்து இட் இஸ் ஜப்பான், சிங்கப்பூர், இந்த கடலில் இருக்கிற எல்லா நாடுகளும், ஆஸ்திரேலியா உட்பட அதுக்கு சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் சேர்ந்தது ஏஷியா ஓஷியானா. இங்கே பாப்புலேஷன் வந்து உலக பாப்புலேஷன் 800 கோடி. இதில் 430 கோடி வந்து இந்த ஏஷியா ஓஷியானாவில் இருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய பாப்புலேஷன் உள்ள அமைப்பு. இதனுடைய கான்ஃபரன்ஸ் வந்து 16, 17, 18, 19 ஆஸ்திரேலியாவில் பிரிஸ்பேனில் நடந்தது. அங்கே மிகப்பெரிய ஒரு 4 நாள் மாநாடு. அதில் செக்ஷுவல் ரைட்ஸ், செக்ஷுவல் ஹெல்த், செக்ஷுவல் ஜஸ்டிஸ் இதெல்லாம் நிறைய பேசணும். அதில் வந்து வழக்கமாக இந்த வாக்கெடுப்புகள் மூலமாக தேர்ந்தெடுப்பாங்க பிரதிநிதிகள்லாம். அதில் ஏஷியா ஓஷியானா ஃபெடரேஷனுக்கு எலெக்ஷனில் நான் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆனேன். ஸோ நாங்கள் வந்து இந்த ஏரியாவில் இந்த செக்ஷுவல் ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணுறது எங்களுடைய ஒர்க்கு. அதான் இந்த ஏஷியா ஓஷியானா ஃபெடரேஷன். சார், ஆக்சுவலாக செக்ஷுவல் ஹெல்த் அப்படின்னும் போது இதில் வந்து பொதுவாக ஒரு ஆண் மகனுக்கு வந்து அதில் மென்டல் ஹெல்த்தும் வந்து ரொம்ப முக்கியம். என்ன மாதிரியான கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் வைலன்ஸ் இல்லை செக்ஷுவல் அப்யூஸ் இது மாதிரிலாம் கொடுப்பாங்க சார்? இல்லை, இது ஒரு பகுதி தான். செக்ஷுவல் ஹெல்த்து வந்து வயலன்ஸ் இல்லாமல், டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல், ஒரு விதமான டார்ச்சர் இல்லாமல் பண்ணுறது தான் நார்மல் செக்ஸ் ஹெல்த் வந்து நாட் ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ். ஒரு நோய் இல்லாமல் இருக்கிறது மட்டும் இல்லை. இப்போ ஒருத்தர் நல்லா செக்ஸ் பண்ண போகிறார், அது மட்டும் இல்லை. அவர் வந்து எக்கானமிக்கலாக ஃப்ரீடமாக இருக்கணும், பொலிட்டிக்கலாக எல்லா விதமாகவும் அவர் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். செக்ஷுவல் ரைட்ஸ்ன்றது இண்டிவிஜுவலாக நாங்கள் சொல்கிறோம். செக்ஷுவல் ஹெல்த்துன்றது ஆரோக்கியமாக அவங்க உறவுகள் ஈடுபடுறது, சந்தோஷமாக இருக்குது. செக்ஷுவல் ரைட்ஸுன்றது இண்டிவிஜுவல். ஒரு பெண்ணை தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணுறது, தொடுறது, செக்ஷுவல் அப்யூஸ், ரேப், இதெல்லாம் வந்து செக்ஷுவல் ரைட்ஸில் வரும். செக்ஷுவல் ஜஸ்டிஸ்ன்னு எதை சொல்கிறோன்னா, இப்போ ஒரு அம்பானியோட பெண்ணும் ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு ஷெட்யூல் கேஸ்ட் பொண்ணும்
சமமாக இருக்குல்ல. இந்த ஷெட்யூல் காஸ்டில் என்னை ரேப் பண்ணிட்டாங்கன்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் கொடுத்தாலும் எடுக்க மாட்டாங்க. அவங்களே வேணால் 2 உதச்சி அனுப்புவாங்க. இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இவர்கள் வந்து சமம் அல்ல, சோஷியலாக சமமாக இல்லை, பொலிட்டிக்கலாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உலகத்தில் பெண் பிரதமர்கள் அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்திரா காந்தியும் தாட்சரையும் சொல்லுவீங்க. வேறு ஞாபகமே இருக்காது உங்களுக்கு யாரையுமே. ஆண் பிரதமர்கள்னால் ஃபுல்லாக பார்க்க முடியும். எல்லாரையும் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். அமெரிக்காவிலன்னா எல்லா பிரசிடெண்ட்டையும் சொல்லலாம். இப்போ எல்லா நாடுகள்லையும் உங்களால் சொல்ல முடியும். அப்போது பொலிட்டிக்கலாக தே ஆர் நாட் ஈக்குவல், பார்ஷியாலிட்டி இருக்குது. சோஷியல் எக்கானமின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2% கூட பெண்கள் வந்து சொத்து வச்சுருக்கல. இந்தியாவிலெல்லாம் 2% சொத்துக்கள் தான் மொத்த இந்திய பெண்கள் வச்சுருக்குறாங்க. 98% ஆண்கள்கிட்ட இருக்குது. அப்போது இந்த டிஸ்பாரிட்டி வந்து டூ மச், ரொம்ப அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பெண்ணுடைய செக்ஷுவல் ஹெல்த்தையும் சேர்த்து பாதிக்கும். ஏன்னா அவங்க இன்ஈக்குவாலிட்டி இருக்கிற இடத்துல இப்போ ஒரு பெண், அதான் சொல்கிறேன் நான், ஒரு கிராமத்தில் ஒரு ஒன்றும் வசதி இல்லாத ஒரு பெண்ணை வந்து கொடுமைப்படுத்திட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் அது யாரும் எடுக்கக்கூட மாட்டாங்க. அந்த பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னை பல்வேறு விஷயங்களில் அது நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். டிஸ்கிரிமினேஷன் இருக்கும், சோஷியல் டிஸ்கிரிமினேஷன், இதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எல்லாத்தையும் நீக்கும்போது தான் அவங்க வந்து ஒரு முழுமையாக பெண் விடுதலை என்பது சாத்தியமாக இருக்கும். செக்ஷுவலும் சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா அவங்கள மிரட்டுறது, த்ரெட்டன் பண்ணி கிராமங்கள்லாம் பாலியல் பலாத்காரம் இருக்கும், பாலியல் துன்புறுத்தல் இருக்கும், ஆஃபீஸில் இருக்கும், வேலையை விட்டு நீக்கிறவன் அப்படின்னா இந்த பெண்ணுக்கு வாழ்வாதாரம் இல்லைன்னா அவங்க சில நேரங்களில் தவறாக அதுக்கு உடன்பட வேண்டிய கட்டாயம் இருக்கும். அல்லது வேறு கொலை மிரட்டல் பல்வேறு வகையில் அவங்கள பணிய வைக்கலாம். இப்படியெல்லாம் மிஸ்யூஸ், அப்யூஸ் பண்ணப்படலாம். இப்போது ஒரு ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப் என்ன வேணா இருக்கட்டுமே, அந்த பெண்ணை வந்து நார்மலாக வந்து செக்ஸ் வச்சுக்க மாட்டாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கட்டி போட்டு செக்ஸ் வச்சுக்கிற சில ஆண்கள் இருக்காங்க. கட்டி போட்டால் தான் இவங்களால வந்து அந்த பொண்ணோட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியும். சில பேருக்கு எப்படின்னா, ஒரு பொண்ணை துன்புறுத்தி அவள் வந்து ஐயோ அம்மான்னு கத்துறதை கேட்டால் அதில் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்டிமுலேட் ஆகும். இவங்கெல்லாம் எந்த கேட்டகரி சார்? இவங்க பாலியல் பிறழ்வுகள் கேட்டகரிக்குள்ள வருவாங்க. சோடோ மொசாக்கிசம் அப்படின்வாங்க. சாடிஸ்ட்னு நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சேடோ மெசாக்கிசம். இவங்க 2 பேரும் அந்த காலத்தில் ஒரு காம்பினேஷன், சேட் மொசாக் அப்படின்றவங்க. இவங்க ஒருத்தர் அடிப்பார், ஒருத்தர் அடி வாங்கிட்டு அதில் அவங்க தே என்ஜாய் த ப்ளஷர். இந்த காம்பினேஷன் வந்து சோடோ, அதான் சில பேர் சேடிஸ்ட் நம்ம ஆளுங்கள்லாம் சொல்லுவாங்க. அவர் வந்து துன்புறுத்துவார் மற்றவங்கள. அது அவர் துன்புறுத்தலை வாங்குறதுல சில பேருக்கு இன்பம் இருக்கும், மொசாக்கிஸ்ட். இந்த காம்பினேஷனில் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை வராது. ஆனால் ஒரு சேடிஸ்ட் வந்து ஒரு நார்மல் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா அது பிரச்சனையாக மாறிடும். அவங்க கட்டி போடுவாங்க, கையை காலை கட்டுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க, துன்புறுத்துவாங்க. அது வந்து நார்மல் பெண்களுக்கு டார்ச்சராக மாறிடும். இந்த மொசாக்கிஸ்டாக இருந்தாங்கன்னா அதில் என்ஜாய் பண்ணுவாங்க. தே வில் என்ஜாய். அவங்கள விலங்கு போட்டு செக்ஸ் பண்ணலாம், கட்டி போட்டு செக்ஸ் பண்ணலாம். ரொம்ப அடித்தாங்கன்னா அது வலிக்காது அவங்களுக்கு. தே வில் என்ஜாய் த செக்ஸ் ப்ளஷர். அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. சோடோ மொசாக்கிசம். பாலியல் பிறழ்வுகளில் இது வரும், நிறைய இருக்குது. அதாவது ஒருத்தர் வந்து டக்குன்னு பெண்கள் வர்றாங்கன்னு வச்சுங்க, டக்குன்னு அவர் வந்து பிறப்புறுப்பை காட்டுறது, பெண்கள் முன்னால் சுய இன்பம் பண்ணுறது, அதே மாதிரி பப்ளிக்கில் வந்து ஏதாவது பண்ணுறது தவறாக, மற்றவங்கள அருவருப்பாக பார்க்குற மாதிரி பண்ணுறது, பாலியல் பிறழ்வுகள் நிறைய இருக்குது. அதில் வந்து இது ஒரு வெரைட்டி. ஓகே சார். இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெண் டவுரி கேட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதில் ஆழமாக போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அவங்க பேரண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு வந்து செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த பொண்ணுமே வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து வாய்ஸ் நோட்ஸ் அமைச்சிருக்காங்க. அதில் அழுதுகிட்டே அந்த பெண் சொல்லக்கூடியது வந்து இவங்கெல்லாம் கிரிமினல்ஸ், இவங்க கூட வாழவே முடியாது, தினம் தினம் நைட் எனக்கு டார்ச்சராக இருக்குது, உடல் ரீதியாக எனக்கு டார்ச்சராக இருக்குன்றாங்க. ஸோ கணவனாக இருந்துக்கிட்டு இவர் எப்படி சார் மனைவியை வந்து உடல் ரீதியாக துன்புறுத்துறாரு? இல்லை, அவருக்கு சாடிஸ்டாக இருக்கும்போது, செக்ஷுவல் பிறழ்வு உள்ளவராக இருக்கும்போது அவர் இயல்புப்படி அது நடக்கிறாரு. இது வந்து இது குற்றம் தான், இதுலலாம் சந்தேகமே இல்லை. இது வந்து எப்படி இவருக்கு வந்திருக்கும் அந்த மாதிரி ஆய்வுகள் இன்னும் சரியாக தெரியல. பாலியல் பிறழ்வுகளுக்கு உள்ளே வருது. இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? எனக்கு வந்து இங்கே ஒரு 3 பெண்கள் அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டு முன்னால் கேமரா வேறு இருக்குது, அதுக்கு முன்னால் இவர் தப்பாக நடக்கிறாரு, மற்ற பெண்கள்கிட்டையும் தவறாக நடக்கிறாரு. எத்தனை முறை எல்லாரும் சொல்லியாச்சு, பக்கத்து வீட்டிலலாம் திட்டியாச்சு. ஆனால் இவர் அம்மனமாக நிற்கிறதோ இல்லை ஆபாசமாக பெண்கள்கிட்ட நடந்துக்கிறதோ பண்ணிக்கிட்டே இருக்கார். அவரை கூட்டுவும் வர்றாருங்க, வர்றாரு, நம்மக்கிட்ட பேசுகிறார் இயல்பாக. அங்கே பண்ணும்போது அவர் அப்படி பண்ணுவார். ஏன்னா இது பாலியல் பிறழ்வுகள். இதுக்கு வந்து சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அவர்ஷன் ட்ரீட்மெண்ட், பிஹேவியரல் தெரப்பி,
இப்படி நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இப்படி பண்ணுறது பெரிய கிரிமினல் அஃபென்ஸுங்க. ஒருத்தரை டார்ச்சர் பண்ணுறதுன்றது கிரிமினல் அஃபென்ஸு. ஆனால் இவங்க விஷயத்தில் இந்த பெண்ணை ஒரு தைரியமாக வளர்த்துக்கணும். நாங்கள் அதை தான் சொல்கிறோம், முதலே சொல்லி கொடுத்து வளங்கன்றோம். இப்படி ஒரு டார்ச்சர் இருக்கும்போது அந்த பெண் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு அவங்க வீட்டிலேருந்து இனிமேல் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கலாம் எளிமையாக. அதுவும் இவ்வளோ வசதியான வீடு என்ன, கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ரூமில் போட்டு பூட்டி வச்சு எதுவுமே அவங்களுக்கு வழி இல்லாமல் பண்ணாங்கன்னா வர முடியாது. ஆனால் அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு பஸ்ஸுக்கு பணம் இருந்தால் கூட போதும், அந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கலாம். அதுக்கு ஏன் தற்கொலை பண்ணுறாங்க அப்படின்னு அதில் என்னென்னா, நாம் இதனால தான் அவர்களை சிறு வயதிலிருந்தே நம்ம அடுத்த தலைமுறையினரை வளர்க்கணும். அவங்க பிஹேவியரை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒன்று, நாலேஜ் இஸ் பவர். சொல்லிக் கொடுக்கறது மூலமாக தான் பாலியல் அப்யூஸ் எது, சரியான நடத்தை எது, யாராவது தவறாக உங்ககிட்ட நடந்தும்போது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணும், என்னென்ன செய்யணும், அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். உடனே நீங்கள் போய் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். அந்த பொண்ணு வெளியே வந்து பக்கத்து வீட்டில் போய் ரிப்போர்ட் பண்ணலாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கலாம், அல்லது அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்திருக்கலாம். இப்படி நிறைய ஆப்ஷன்ஸு முதலே நம்ம சின்ன குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். யாராவது உங்கள்கிட்ட தவறாக நடந்தால் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுங்கள், உடனே அந்த இடத்த விட்டு போயிடுங்க. இடத்துல இருக்கக்கூடாது, இடத்த விட்டு போயிட்டணும். அவங்க ஒரு பாதுகாப்பான இடத்துல போயிட்டு அங்கே ரிப்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் இதில் இந்த மாதிரி ஆட்கள் வளர்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு 3 கேட்டகரி. இந்த டிராஃபிக் லைட் சொல்கிறோம் இல்லையா, ரெட், க்ரீன், எல்லோ, இதை வச்சு நம்ம இதை சொல்கிறாங்க. என்னென்னா, ஒரு க்ரீன் இருக்கிறது வந்து ஒரு பாலியல் ஆர்வம் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, ஆனால் அப்சசிவாக இருக்க மாட்டாங்க. அதையே செஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட மாட்டாங்க. அடுத்த விஷயம் வரும்போது அவங்க அடுத்ததில் கவனம் செலுத்துவாங்க. அப்படி இருப்பாங்க, இயல்பாக இருப்பாங்க, இயல்பான க்யூரியாசிட்டி இருக்கும். இது இருக்கணும். 2வது எல்லோ, இவங்க கொஞ்சம் அப்சசிவாக இருப்பாங்க, திரும்ப திரும்ப அதையே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சிலது தவறாக இருக்கும் அவங்க நடவடிக்கையெல்லாம். உதாரணத்துக்கு வந்து கிளாஸில் வந்து எல்லாரும் இருக்கும்போது கொஞ்சம் சுய இன்பம் பண்ணுறது, இல்லை ட்ரெஸ் உடலை காட்டுறது, ஏதோ ஒன்று கொஞ்சம் அப்நார்மலாக தேவையில்லாமல் தொடுறது ஒருத்தரை. ஆனால் ஒரு லிமிட்டோடு இருப்பாங்க. இவங்களை வந்து டீச்சர்ஸு, பேரண்ட்ஸ் கவனிக்க முடியும். இவங்க எல்லோ கேட்டகரி. இவங்களுக்கு கொஞ்சம் தொடர்ந்து கவனித்து இவர்களை சரி பண்ணணும். ரெட் கேட்டகரி வந்து இவங்க மோசமான பிஹேவியர் இருக்கும். இவங்களுக்கு ஆபத்தாக இருப்பாங்க, மற்றவர்களுக்கு ஆபத்தாக இருக்கலாம். பாலியல் ரீதியாகவும் கடுமையான பிரச்சனைகள் வரலாம். இதான் அந்த இப்போ கல்கட்டாவில் பார்த்திங்கன்னா, அந்த லா காலேஜுக்கு உள்ள ஃபஸ்ட் இயர் பெண்ணை குரூப்பாக சேர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க, பிளான் பண்ணி. அது இப்போது நிரூபிக்கப்பட்டு அவங்கள ஜெயில் பண்ணுறாங்க. இதாவது இந்தியா முழுமையாக இந்த பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்குது, எல்லா ஸ்டேட்லேயும் நடக்குது. நிர்பயா கேஸு இந்த மாதிரி 1-2 பாப்புலர் ஆகும்போது பெரிய கூக்குரல்கள் வருது. ஆனால் என்ன நம்ம செய்ய தவறுறோம் அப்படின்னா, நடந்த பிறகு ஓரளவுக்கு இப்போ தண்டனை கிடைக்கிது. தமிழ்நாட்டிலையும் நிறைய கேசஸில் தண்டனை கிடைச்சிருக்கு. ஆனால் தடுப்பதை பற்றி நம்ம யாரும் பேசுறது இல்லை. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அரசாங்கமும் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்வி நிறுவனங்களும் கனத்த மௌனம் காக்குறாங்க இந்த விஷயங்களில். இதை தடுப்பதை பற்றி இவங்க பேசுகிறதே இல்லை, அமைதியாக இருக்கிறாங்க. இதை தடுக்க வேண்டும். நடந்த பிறகு நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்குறீங்க, பாராட்டுறதும். ஆனால் நடைபெறுவதற்கு முன்பு தடுக்கிறதுக்கு ஏற்கனவே யூனிசெஃப், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இங்கே மாதிரி வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி எல்லாரும் நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. அப்போ அதை எதையுமே பண்ணாமல் மௌனமாக இருக்கிறாங்க. இந்த மௌனம் வந்து அபாயமானது. ஏன்னா இந்த பிரச்சனைகள் நடந்த பிறகு நீங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருப்பீங்க. அப்போ பிரச்சனை என்றைக்குமே தீராது, அது ஆபத்தானதும் கூட. பல பேர் உயிரிழப்புகளும் பல இழப்புகளும் நம்ம காரணமாக இருக்கிறோம். ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 5 வயசு சிறுமியை வந்து ஒரு கேங்காக சேர்ந்து பசங்க வந்து இது பண்ணியிருக்காங்க, நாசம் பண்ணியிருக்காங்க. எதனால சார்? ஒரு 5 வயசு குழந்தைக்கு எந்த ஒரு உறுப்புமே ஃபார்ம் ஆயிருக்காதே சார், பாவம். அதை பிஞ்ச போய் எப்படி உங்களால் சிதைக்க முடியுது? இல்லை, 3 மாத குழந்தையிலேருந்து அது பண்ணுவாங்க. 3 மாத குழந்தையிலிருந்து 80 வயது கிழவி வரைக்கும் இவங்களுக்கு எந்த விதமான பாகுபாடும் இல்லை. அவங்க நல்லா கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணாங்க, அதுதான் காரணம். அவங்க வந்து இப்படி இருந்தாங்க, இது எதுவுமே இல்லை. 5 மாத குழந்தை, 3 மாத குழந்தையிலேருந்து 80 வயது பாட்டி வரைக்கும் இவங்க வந்து யாரையும் விட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை. பொன்னேரியில் 63, 67 வயசு பாட்டியை பலாத்காரம் பண்ணி அது பேப்பர்லாம் வந்தது. இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இவங்களுக்கு வந்து பலாத்காரம் பண்ணுறது ஒரு மனநிலை. அதை இவங்க ஒரு செக்ஷுவல் ப்ரிடேட்டர்ஸ்னு இவங்களுக்கு பேர். இவங்க மனநிலை அப்படி இருக்கும். இவங்களுக்கு வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரி கிடையாது இந்தியாவில். ரெஜிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணணும்.
எங்கேயாவது ஒரு ஆசிரியரை சேர்க்குறோம் அப்படின்னா அந்த ரெஜிஸ்டரில் அவர் பேர் இருக்கான்னு பார்க்கணும். இவங்க என்னென்னா ஒரு இடத்துல பண்ணுவாங்க, அதுலேருந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா தப்பிச்சு வெளியே போயிடுவாங்க. இன்னொரு இடத்துல போய் இன்னொரு இடத்துல வேலைக்கு சேர்ந்துட்டு அதே வேலையை திரும்ப செய்வாங்க. ஸோ இவங்களுடைய பழைய ரெக்கார்ட்ஸ் எங்கேயுமே தெரியாமல் போய்கிட்டே இருக்கும். அப்போது இந்த மாதிரி இப்போது பெங்காலில் மாட்டின அந்த பையன் வந்து ஏற்கனவே நிறைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பெண் பெரிய அளவுக்கு இது பிரச்சனையாகி அரெஸ்ட் ஆனதுனால தான் தெரிஞ்சுது. பார்த்தா பல முறை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எதுவுமே எந்த ஆக்ஷன் இல்லை. அவர் ஒரு பொலிட்டிக்கல் கட்சியை சேர்ந்தவர்னால அவர் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார் நீண்ட நாளாக. இந்த பெண்ணை பண்ணும்போது பெரிய சிக்கலாக மாறி இப்போது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பேரண்ட்ஸுக்கு வந்து குழந்தைய வந்து என்னதான் இப்போ அட்வான்ஸ்டான ஒரு விஷயங்கள் வந்து எவ்வளோ ஊடகத்தில் நம்ம பார்த்தாலும் பெற்றோர்கள் வந்து அவங்களோட குழந்தைங்களை வளர்ப்பதில் வந்து ஏதோ கோட்டை விடுற மாதிரி இருக்குது சார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொண்ணோட வாய்ஸ் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக பேசியிருக்கு. இந்த பொண்ணு அழுதுகிட்டே எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. இன்னொரு வாய்ஸ் நோட்டில் இந்த ரூமில், இந்த சாவியில், இந்த லாக்கரில் இதை நான் ஒன்று பூட்டி வச்சுருக்கேன், அதில் ஜுவல் இருக்குது, மயில் போட்ட டாலர் இருக்குது, இவ்வளோவும் அந்த பிள்ளை சொல்லுது. ஸோ இவ்வளோ மெச்சூர்டாக சொல்லுதுல. ஏன் சார் இந்த பிள்ளைக்கு வந்து அந்த செக்ஸ் டார்ச்சர்லேருந்து வெளியில் ஓடி வரணும் அப்படின்னு தோணலை? இல்லை, இதை சரியாக சொல்லி கொடுக்கலன்னா பிள்ளைகள் மாட்டிக்குவாங்க. இப்போ ஒரு பெண்ணை, ஒரு 8 வயசு பெண், இது ஒரு பெரிய பாப்புலரான ஒரு விஐபி இதை சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து கனடாலேயே இங்கே இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வர்றாரு. அப்பா அம்மா வெளியே போயிருக்கிறப்போ அந்த பெண்ணை தவறான இடங்களில் தொடுறாரு, பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. 9 இயர்ஸ் ஆர் 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படி ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. அப்பா அம்மாட்டையும் சொல்ல முடியல, அவங்க என்ன சொல்லுவாங்களோ என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு. அப்போ அதுக்கு தெரியல, ஒரு குற்ற உணர்வு, பயம், பதட்டம் எல்லாம் இருக்குது. இப்படி ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், அந்த வயதுக்கு ஏற்பாப்போல் ஒவ்வொரு வயதுலேயும் சொல்லிக் கொடுக்கணும். அப்படி நடந்தால் அது உங்கள் தப்பு இல்லை, அதுக்கு நீங்கள் இதெல்லாம் செய்யணும்னு அவங்களுக்கு முதலே சொல்லி கொடுத்துருந்தோன்னா அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. நீங்கள் எதுவும் சொல்லலைன்னா சில நேரங்களில் அவங்க ஃப்ரீஸ் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி அதில் ரொம்ப பாதிக்கப்படலாம், தற்கொலை பண்ணிக்கலாம், பல்வேறு விதமான சிக்கல்களில் மாட்டிக்கலாம். வாழ்நாள் ஃபுல்லாக அந்த தண்டனையை அவங்க அனுபவிக்கலாம். பண்ணுறவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் தண்டனை அடிக்கிற பெண் வந்து வாழ்நாள் முழுவதும் செக்ஸு யாருமே அவங்கள தொட வந்தாலே அவங்களுக்கு பதட்டமாகி நார்மல் செக்ஸில் ஈடுபட முடியாமல் அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்படலாம், குழந்தை இல்லாமல் கஷ்டப்படலாம். அதனால் முதல்ல அவங்களுக்கு டீச் பண்ணணும். நாங்கள் அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம், சொல்லிக் கொடுக்கணும். அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலன்னா அவங்க வந்து எதுவுமே தெரியாமல் வளர்ந்து அவங்க அந்த நேரத்தில் ஏதாவது ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்போது நடிகை குஷ்புவே சொல்லியிருந்தாங்க, என் தந்தை வந்து என்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டாருன்னு. அப்போது அவங்களால தைரியமாக இப்போ சொல்ல முடியுது. அப்போது அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, அம்மாட்ட கூட சொல்லலை அவங்க. ஏன்னா யாரும் சொல்லி கொடுக்கல. நீங்கள் அம்மாட்ட போய் சொல்லுங்கள், நம்ப வேண்டியதில்லை. அம்மா யாரும் நம்ப வேண்டியதில்லை, நீங்கள் நம்பாட்டையும் சொல்லிக்கிட்டே இருங்க, திரும்ப திரும்ப எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டே இருங்க. யாராவது ஒருத்தர் நம்புற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க. எல்லார்ட்டையும் தாத்தாட்ட சொல்லுங்கள், பாட்டிகிட்ட சொல்லுங்கள், எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டே இருங்க. இவர் இப்படி பண்ணுறாரு, இவர் இப்படி பண்ணுறாரு, ஓப்பன் அப் பண்ண சொல்லிக்கிட்டே இருங்க. யாராவது நம்புற வரைக்கும் சொல்லுங்கள். ஆனால் சந்தேகமாவது பட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ஆகிடும். பயந்து போய் நீங்கள் ப்ரெஷர் அதிகமாக்கி பொறியிலாகப்பட்ட எலி மாதிரி நீங்கள் துடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போது நீங்கள் சொல்கிறீங்களே சார், லைக் அட்ராக்ட்ஸ் லைக், இப்போது அந்த மாதிரியான அந்த சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற ஆளுங்களே வந்து பார்ட்னராக வந்தால் தென் இட் இஸ் வெல் அண்ட் குட். இப்போ இந்த பொண்ணோட பேரண்ட், அந்த அம்மா தாய் சொன்னக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த லேடியோட, அந்த கேர்ளோட உடம்புல ஃபுல்லாக வந்து புண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது வந்து லேடிஸ்க்கு வந்து செக்ஷுவல் ஜஸ்டிஸ் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? செக்ஷுவல் ஜஸ்டிஸ் வந்துங்க முழுமையாக பெண்களுக்கான பாதுகாக்கக்கூடிய நிறைய சட்டங்கள் இயற்றியிருக்கோம். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறதுன்றது கிட்டத்தட்ட அந்த கேஸே போட மாட்டாங்க, எஃப்ஐஆரே போட மாட்டாங்க. அவங்க வந்து ஈஸியாக போயிடுவாங்க. இதே வந்து ஒரு வறுமையில் இருக்கிற ஆள் இருக்கான்னு வச்சுங்க, அவனை பிடிச்சிட்டு வந்து இல்லாத கேஸை போடலாம். சட்டம் பாதுகாப்புக்கிறதுல சோஷியலாக வந்து அவங்களால இந்த விஷயத்தை பெருசு பண்ண முடியாது. இப்போ நிர்பயா மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு 33,350 பேர் பாலியல் வன்புணர்வு பண்ணப்படுறாங்க. 1 ஹவருக்கு 3 கேஸ் வரும். 1 ஹவருக்கு 3 கேஸ் இந்தியாவில். இவ்வளவு கேசஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் 1-2 தான் நம்ம அதை பெருசாக பேசுகிறோம், செயல்படுறோம். பெரும்பாலான கேசஸில் கிடப்பில் கிடக்கும் அதில். அப்போ என்னன்னா இவங்களுக்கான நியாயம் கிடைக்கிறதில்ல. அப்போது இதை எல்லா வகையிலையும் நீங்கள் சரி பண்ணணும். சோஷியலாக அவங்களாம் சரியாக சமமாகும்போது, அதே மாதிரி பொலிட்டிக்கலாக அவங்களாம் ஈக்குவல் ஆகும்போது,
இதெல்லாம் நாங்கள் பல நாடுகளில் பார்க்குறோம். இப்போ நான் ஆஸ்திரேலியா போகிறேன்னா ஒரு சாதாரணமாக பெண்கள் எல்லாம் நம்மளை மாதிரி சமமாக தான் இருப்பாங்க. பயப்படவோ அவங்கள யாரும் தப்பாக தொடவோ வாய்ப்பே இல்லை. அப்படிலாம் யாரும் அங்கே பார்க்குறதே இல்லை. அவங்கெல்லாம் வரும். அது சிங்கப்பூர்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நம்ம மாதிரி நாடுகளில் சிங்கப்பூர் கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அங்கே பெண்களை யாரும் தவறாக நடத்தவே முடியாது. டெவலப்டு கண்ட்ரிஸை விடுங்க, இது சிங்கப்பூர்லாம் நம்ம பாப்புலேஷன் இந்தியன்ஸ், தமிழன், அதுவும் இல்லாமல் மலேசியா அண்டு சைனீஸ், இந்த 3 பாப்புலேஷன் தான் நம்ம மாதிரி பாப்புலேஷன். ஆனால் அங்கே ரூல்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட். இந்த பொலிட்டீஷியன்ஸோ மற்றவர்களோ விதிமுறைகளுக்கு மீறினவங்க அங்கே யாரும் இல்லை. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணால் அவங்கள யாரும் வந்து விடுவிக்க முடியாது. எந்த ப்ரெஷர் வராது மேல் இடத்துல, பிரசிடெண்ட்டே வந்து கூட விடுவிக்க முடியாது, அவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அப்போது அங்கே வந்து கொஞ்சம் இந்த மாதிரியான பிரச்சனைகள், கடுமையான நடவடிக்கைகள் இருக்குது. உடனே அரெஸ்ட் பண்ணி பின்னால் கையை கட்டி விளங்க மாட்டிடுவாங்க. யாருமே அவரை வந்து விடுவிக்க முடியாது. அவர் கோர்ட்டில் போய் தான் அவர் நிரூபிக்கணும். அது சாத்தியமே இருக்காது. அந்த மாதிரி கடுமையாக இருக்கும்போது சட்டங்கள் உபயோகமாக இருக்கும். நம்ம இதில் வந்து ஏழ்மை ரொம்ப அதிகமாக இருக்குது. பெரும்பாலான சொத்தே இல்லாமல் இருக்கிறாங்க. பெரும்பாலான ஜனங்க ரொம்ப வறுமையில் இருக்காங்க. இவங்க வந்து உரிமைகளை பற்றியெல்லாம் பேச முடியாது. யார்கிட்ட போய் உரிமைகளை பற்றி இவங்க பேச முடியும்? இவங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்களும் ரொம்ப புவர். அதனால் இவங்க பாதிக்கப்படுறது, பாலியல் துன்புறுத்தல்கள் எல்லாமே இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. செக்ஷுவல் ஜஸ்டிஸ் ஃபார் விமன் அப்படின்னு வரும்போது இது மாதிரி டார்ச்சர் பண்ணுறது ஒரு தப்பு தான். ஒரு பெண்ணுக்கு செக்ஸே கொடுக்காம இருக்கிறது கூட ஒரு வயலன்ஸ் தான், தப்பு தான். அதுவும் வயலன்ஸ் தான். அதுவும் வெளிநாட்டில் போய் ஹஸ்பண்ட் 2-3 வருஷம் இருந்துடுறது, இதெல்லாம் கூட ஒரு விதமான வயலன்ஸ் தான். போதுமான ப்ளஷர் இல்லாமல் இருக்கிறது ஒரு வயலன்ஸ் தான். அவங்க நம்ம இப்போ எப்படி சாப்பாடுலாம் பட்டினி போடுறோமோ அதே மாதிரி செக்ஸ் இல்லாமல், அந்த இன்பம் இல்லாமல் பட்னியாக இருக்கிறதும் ஒரு சிக்கல் தான். இப்போது ஒரு சந்தேகம், இந்த பெண்ணோட கணவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இவருக்கு வந்து டவுரி கேசஸும் இப்போ இவர் மேலே வந்திருக்கும், ப்ளஸ் செக்ஷுவல் வைலன்ஸ் அந்த மாதிரி விஷயமும் அவர் மேலே வந்திருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் நியாயமாக என்ன மாதிரியான தண்டனை இப்போ அவருக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி செக்ஷுவல் டிஸ்டர்பன்சஸ் கொடுத்ததுனால? பொதுவாக அவருக்கெல்லாம் பெரிய தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த பெண்ணு இறந்ததுனால இறக்கிறதுக்கு அவர் வந்து காரணமாக இருந்தார், தூண்டினார்னு வேணால் கேஸ் போட்டு பண்ணலாம். டவுரின்றது நிரூபிக்கிறதுக்கும் செக்ஸ் டார்ச்சர்லாம் நிற்குமான்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்து மனைவின்றதுனால மனைவி மேலே செக்ஸ் டார்ச்சர்ன்றது இந்திய சட்டங்களில் எடுக்க கிடையாது. அப்போது வந்து இந்தியாவில் வந்து இது மனைவி அடிக்கலான்ற அளவுக்கு சவுதியிலலாம் சட்டம் ஏற்றிருக்காங்க, மனைவி அடிக்கலாம் திருத்துறதுக்குன்னு. அப்போது மனைவி அடிக்கிறதுன்றது இந்தியாவில் ஒரு பெரிய தவறாக எடுத்துக்கொள்ளாது, சட்டங்கள் இல்லை. இதே குழந்தையாக இருக்கிறாங்க, குழந்தைகிட்ட தவறாக நடந்தால் கடுமையான சட்டம் இருக்குது, போக்சோ. பட் இந்த மாதிரியான மனைவியை துன்புறுத்தினார்ன்றது பெரிய அளவில் ஈடுபடாது. தற்கொலைக்கு காரணமாக இருந்தார், தூண்டினார்னு வேணால் அவர் கேஸ் வேணால் ஒரு வேளை நிற்கலாம். மற்ற கேஸ் எல்லாம் நிற்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. இன்றைக்கி நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கீங்க. ஸோ பார்த்துட்டு இருக்க தமிழ்மெண்ட் நேயர்களுக்கும் அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னீங்களோ என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் இந்த மாதிரி செக்ஷுவல் ஜஸ்டிஸ் பற்றி? பொதுவாக செக்ஷுவல் ஹெல்த் அப்படின்றது நம்ம எதை பார்க்குறோன்னா, புதிய இந்த துறையில் வந்து பாலியல் இன்பம், பாலியல் விஷயங்களில் குறைபாடுகளை சரி பண்ணுறதுக்கு லேட்டஸ்டான நவீன கருவிகள், டெக்னாலஜி, மருந்துகள், மாத்திரைகள், கண்டுபிடிப்புகள், இதை பற்றி பேசுகிறோம். அடுத்ததாக இதோடு அது முடிகிறதில்லை, அதுவே ஒரு மனிதனை முழுமையாக சரியாக்கிறது. இரண்டாவது கட்டமாக செக்ஷுவல் ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கணும். தவறாக தொடக்கூடாது, யாரும் மரியாதையாக நடத்தணும், அவங்கள டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. இதெல்லாம் செக்ஷுவல் ரைட்ஸுக்குள்ளே வரும். செக்ஷுவல் ரைட்ஸ் ஆர் ஹியூமன் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸ் சரியில்லாத இடங்களில் நீங்கள் செக்ஷுவல் ரைட்ஸே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு ரொம்ப வறுமையான ஒரு வீடு, அதே மாதிரி பிற்பட்டோர் இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஆணுக்கே உரிமை இல்லாமல் இருப்பாங்க, கடைக்கோடியில் இருப்பாங்க. ஆனால் அவனுக்கு மனைவியாக இருந்தால் அடிமைக்கு அடிமையாக இருக்கிற ஒரு பெண்ணாக அவங்க ஆகிடுவாங்க. அது கணவன்ட்டு இருந்தும் டார்ச்சர் வந்துக்கிட்டு இருக்கும். 2. மூன்றாவதாக செக்ஷுவல் ஜஸ்டிஸ் அப்படின்றது அது சொசைட்டியே பிரச்சனையாக இருக்கும். அந்த பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கும். அவங்க சமமாக இருக்க மாட்டாங்க, சோஷியலாக சமமாக இருக்க மாட்டாங்க, பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு எந்த பவரும் இருக்காது. இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை பேர் பொலிட்டிக்கல் பவர் உள்ள பெண்கள் இருக்காங்க, எவ்வளோ ஆண்கள் இருக்காங்கன்னா பெரிய வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி எக்கானமிக்கலி ரொம்ப வீக்கராக இன்னும் இந்திய பெண்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. பெரும்பாலான பெண்கள், கொஞ்சம் பேர் கொஞ்சம் முன்னேறி இருக்கலாம், ஆனால் பெரும்பாலான பெண்கள் இன்னும் தன் காலில் நிற்கிற மாதிரி இல்லாமல் வீக்கர் செக்ஷன். இது எல்லாமே அவங்க பாலியல் பிரச்சனைகளை சகித்து கொண்டு வாழ்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலையில் கொண்டு போய்விட்டுருக்கோம். அப்போது இதில் செக்ஷுவல்
எல்லாத்துலேயும் அவங்க வந்து சமமாக வந்தால் தான் இது சரியாக முடியும். அது ஒரு காலத்தில் சாத்தியமாகும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, இந்த மாதிரியான பிரச்சாரத்தை கொஞ்சம் பெருசாக கொண்டு போயிட்டுருக்கோம். இன்ஸ்டிடியூஷன்ஸை டார்கெட் பண்ணி அரசாங்கங்களுக்கு நாங்கள் இது எல்லாத்தையும் திரும்ப சொல்கிறோம். இந்திய அரசாங்கம் மற்ற பல்வேறு மாநில அரசாங்கங்களுக்கும் இதை கொடுக்குறோம். அதை தவிர இன்ஸ்டிடியூஷன்ஸ் மெயினாக அவங்களுக்கு வந்து நாங்கள் இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், எளிமையான இந்த வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும், எளிமையான பாலியல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். அது பல்வேறு குற்றங்களை தடுக்கும். இன்றைக்கி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் மோசமாகிக்கிட்டே இருக்குது. எல்லா இன்ஸ்டிடியூஷன்லேயும் பாலியல் பலாத்காரம் இயல்பாக நடக்கிறதுன்னு நிறைய பார்க்குறோம், ரிப்போர்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது பேப்பரில். அப்போ இதை தடுப்பதற்கு அவங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு சமுதாயத்துக்கு கொண்டு போகணும். இது வந்துங்க அந்த ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய ஒரு ஏசி கான்ஃபரன்ஸ் ஹாலில் எல்லாம் நடக்குது. நிபுணர்கள்லாம் பேசுகிறாங்க. எதை பற்றி? ஒரு கடைக்கோடியில் இருக்க ஒரு பெண்ணுக்கு இந்த பாலியல் உரிமைகள் பற்றி. ஆனால் அவங்க கைக்கு இதை போய் சேரணும், இந்த செய்தியாவது போகணும். அவங்க இன்றைக்கி நாளைக்கு அவங்க வசதியாகி எல்லாம் வர முடியாது. ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றத அட்லீஸ்ட் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் மூலமாக அவங்க பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஓ, இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத அவங்க தெரிந்து கொள்ள முடியும். அதனால தான் நாங்கள் இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக அங்கே அந்த ஏசி ஹாலில் நிபுணர்கள் அந்த ஃபோரத்தில் நடந்த விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக இந்த அவுட்ரீச் ப்ரோக்ராம் நாங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். மிக சிறப்பு சார். ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நன்றி.